ஒரு பக்கம் செங்கடல்ல பயணிக்கிற சரக்கு கப்பல்கள் மேல ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன்ஸ் மூலமா தாக்குதல் நடத்திட்டு வராங்க. இன்னொரு பக்கம் இது தனக்கு சாதகமா பயன்படுத்தி நினைக்கிற சோமாலிய கடற்கொள்ளையர்கள் அரபிக்கடல்ல பயணிக்கிற கப்பல்களை குறி வச்சு கொள்ளை முயற்சியில் ஈடுபடுறாங்க. அப்படி அரபிக்கடல்ல சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட சரக்கு கப்பலை இந்திய கடற்படை எப்படி பத்திரமா மீட்டாங்கன்றத பத்தி பார்ப்போம். கடந்த ஜனவரி 4, 2024 அன்னைக்கு வடக்கு அரபிக்கடல்ல எம்வி லைலா நார்ஃப்ளாக்ன்ற சரக்கு கப்பல் 21 க்ரூ மெம்பர்ஸோட பயணிச்சுட்டு இருந்தது. அப்ப திடீர்னு அந்த கப்பலை மறிச்ச சோமாலிய கடற்கொள்ளையர்கள் கப்பலை முழுசா கைப்பற்றி தான் கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கான வேலைகளை பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனடியாக இங்கிலாந்து மரைன் சென்டருக்கு கப்பல் ஹைஜாக் ஆயிடுச்சுன்னு ரிப்போர்ட் பண்ணிட்டு கப்பல்ல இருந்த 21 பேரும் சேஃப்டி ரூம்ல தஞ்சம் அடைஞ்சாங்க. அடுத்த கட்டமா அரபிக்கடலை பாதுகாத்துட்டு இருக்க இந்திய கடற்படைக்கு தகவல் போக உடனடியாக ஐஎன்எஸ் சென்னை டிஸ்ட்ராக்ட் ஷிப்போட இந்திய கடற்படை களத்துல இறங்கினாங்க. ஜனவரி 5ஆம் தேதி அன்னைக்கு சரக்கு கப்பலை நெருங்கின ஐஎன்எஸ் சென்னை கடற்கொள்ளையர்களுக்கு ரேடியோ மூலமா லாஸ்ட் வார்னிங் கொடுத்தாங்க. அடுத்த கட்டமா இந்தியாவுடைய சக்தி வாய்ந்த சிறப்பு பாதுகாப்பு படையான மார்கோஸ் கமாண்டோ சரக்கு கப்பல் அதிரடியாக களம் இறங்கினாங்க. மார்கோஸ் ஆபரேஷனுக்கு முன்னாடி கடற்கொள்ளையர்கள் தப்பிச்சு ஓடி போவ 15 இந்தியர்கள் உட்பட 21 பேரையும் பத்திரமா மீட்டாங்க இந்திய கடற்படை.